1 2 3 ஐ திங்க் 3 கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. ப்ளஸ் நோ பாலில் வேறு ஒரு விக்கெட் ஹாரி ப்ரூக் அவுட் ஆகியிருப்பார். இது எல்லாமே இந்தியா கிராப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த டேவையும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் கோட்டை விட்டதுனால இங்கிலாந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட். ஓலி போப் ஒரு ஃபென்டாஸ்டிக் 100 அடித்தார். ஃபார் இந்தியா ரிஷப் பண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு 100 அடித்தார். பட் ஃபஸ்ட்டு 1 hour பண்ட்டும் கில்லும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டே முடிகிற வரைக்கும் இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு எதுக்கு சொல்கிறோம் அந்த ஒரு பழமொழியை? இதுக்காக தான் மக்களே. ஸோ இந்த பர்டிகுலர் டேவை பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இங்கிலாந்து vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லீட்ஸ் டே 2 நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் எப்படி டே 1ல் இந்தியா இங்கிலாண்டை டாமினேட் பண்ணாங்களோ டே 2ல் இங்கிலாந்து இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டாங்க. மக்களே, திஸ் இஸ் தி பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீம் டாமினேட் பண்ணும், அதை வச்சுட்டு அவ்வளோதான்டா அப்பனண்ட் காலிடா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இது என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சூப்பராக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கிலாண்டுன்னும் போது அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும் எஸ்பெஷலி பென் ஸ்டோக்ஸ் அவர் போலிங்கும் சரி, அவரோட கேப்டன்ஷிப்பும் அருமையாக இருந்துச்சுங்க இன்னைக்கு. ப்ளஸ் ஜாஷ் டங் அவரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார் இந்த ஒரு பர்டிகுலர் டேயில். ஏன்னா டே 1 ஒரு டிசப்பாயிண்டிங்கான போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜாஷ் டங். பட் டே 2ல் ஃபென்டாஸ்டிக்காக போட்டு 4 விக்கெட் எடுத்தார். ஜஸ்ட் 111 ரன்ஸ் தான் ஐ திங்க் இந்தியா ஆட் அப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் டே 1. அதில் ரிஷப் பண்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு 100 அடித்தார் மக்களே. 134 அவரோட 7th டெஸ்ட் 100. அண்ட் சீனா கண்ட்ரீஸில் ஐ திங்க் அவர் மொத்தமாக 5 100 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவுட் ஆனாரோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கருண் நாயருக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி சாய் சுதர்ஷன் டக் அவுட் ஆகி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாரோ அதே மாதிரி தான் கருண் நாயரும் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் அடிச்சு அந்த ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளாட்றாரு கருண் நாயர். கண்டிப்பாக அந்த ஒரு நர்வஸ்னஸ் தெரிஞ்சுது அவர் பேட்டிங் ஆடும் போதே. ஒரு லூஸான ஒரு ஷார்ட் கவர்ஸில் கண்டிப்பாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்தியா விட்ட விக்கெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% ஆஃப் த விக்கெட்ஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனே தான் தூக்கி கொடுத்தாங்க தவிர இங்கிலாந்து போலர்ஸ் போட்டு எடுக்கல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஆடி ஒரு 500 அடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ 471 கூட நல்ல ஸ்கோர் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 40-50 ரன்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இந்தியாவை. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த இடத்துல தான் இங்கிலாண்டோட போலிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 1ல் பிக் ஆஃப் த பவுலர் யார்? பென் ஸ்டோக்ஸ். சூப்பராக போட்டு 2 விக்கெட் எடுத்தாரா, அதே அப்படியே கண்டினியூ பண்ணார். எக்ஸ்ட்ரா 2 விக்கெட் எடுத்து ஓவராலாக 4 விக்கெட்ஸ் எடுத்தார். பட் த பிக் ஆஃப் த பவுலர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாஷ் டங்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 1ல் ரொம்ப போராக போட்டார், நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணார். டே 2ல் சூப்பராக போட்டு 4 விக்கெட் எடுத்தாருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஷோயப் பஷீர் டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டார், விக்கெட்ஸ் வேணால் எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த டே 2ல் முக்கியமான விக்கெட் ஆஃப் சுப்மன் கில் எடுத்தாருங்க. ஸோ அதனால் இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் ஃப்ரம் இங்கிலாந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஏன்னா டே 2ல் கண்டிப்பாக ஒரு பிளானோட வந்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour எடுத்திங்கன்னா இந்தியா ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க. கில்லும் பண்ட்டும் சரி நல்லா செட்டாகி விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுலேருந்து இந்த பர்டிகுலர் டேவை அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 471க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியன் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுங்க, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கருண் நாயர், ஓகே கோட்டை விட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு நர்வஸ்னஸ் தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் ஒரு லூஸான ஷாட் ஒரு 5 நிமிஷத்துக்கு லஞ்சுக்கு முன்னாடி. ஸோ இதை பற்றி நான் சொல்லி எனக்கு அழுத்தே போயிடுச்சுங்க இந்த பிரேக்குக்கு முன்னாடி விக்கெட் விடுறதை பற்றி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க விளையாடிட்டு தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 30 ரன்ஸ் கண்டிப்பாக இந்தியா அடிச்சிருக்கலாம். ஜடேஜா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சைட் ஜாய் அவரும் போல்ட் ஆகிட்டார். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இங்கிலாந்து பவுலர்ஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங். கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தே ஆகணும். அண்ட் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்தியா பேட்டிங் ஆடும்போது நல்லா வெயில் எல்லாம் கண்டிஷன்ஸ் சூப்பராக இருந்தது பேட்டிங்க்கு. இங்கிலாந்து உள்ளே இறங்கும்போது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், பால் லைட்டாக ஸ்விங் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிராலியை ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகினார். இங்கிலாந்து வேறு அண்டர் ப்ரெஷருங்க அந்த டைமில். பட் சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஓலி போப் ஆஸ் வெல் அஸ் பென் டக்கெட். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் ரொம்ப ரொம்ப போராக இருந்துச்சு மக்களே. இட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். ஏன்னா நீங்கள் அவேல போயிட்டு நீங்கள் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் பேட்டிங் போலிங் மட்டும் நல்லா பண்ணால் பத்தாதுங்க. நீங்கள் கேட்ச் எடுக்கணும். கேட்சை ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் டெஸ்ட் மேட்சை கோட்டை விட்டுருவீங்க. ஜெய்ஸ்வால் 2 கேட்ச் விட்டார், ஜடேஜா ஒரு கேட்ச் விட்டார். அதெல்லாம் கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது இல்லாமல் நோ பால் வேறு. ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் ஸோ அன்லக்கிங்க. ஏன்னா அந்த ஒரு மனுஷன் தான் உயிரை கொடுத்து போலிங் போட்டுட்ருக்காரு. எப்படி நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸில் பார்த்தோம் பிஜிடியில் பும்ரா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அதே தான் இங்கேயும்.
ஏன்னா பும்ரா ஒரு ஆள் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வேற லெவலில் போட்டார். இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டேல ப்ரூக் அவுட் ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நோபாலாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2-3 நோபால் போட்டார். கண்டிப்பாக ப்ரூக் விக்கெட்டை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா, நான் கண்டிப்பாக இந்த டே வந்து ஒரு 50-50 சொல்லியிருப்பேன். பட் ப்ரூக் விக்கெட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோபால்னால அவர் தப்பிச்சதுனால இந்த டே கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு இங்கிலாந்து தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பும்ரா வாஸ் ஆஸ் யூஷுவல் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதுவும் அந்த லாஸ்ட் பால் ஆஃப் த டேல ப்ரூக்குக்கு ஒரு பவுன்சர் போட்டாரு பாருங்க, தாடாகிடெல்லாம் கிழிஞ்சிருக்கும் பட்டு இருந்ததுன்னா, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஒரு ஃபயரான ஒரு ஸ்பெல் தான் போட்டார் ஆக்சுவலாக பும்ரா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப் எடுத்துக்கிட்டா இது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் தாங்க இன்றைக்கி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அது தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர் 2 பேரும் போட்டுட்டு இருந்தாங்க ஸ்பெல்லில். அதாவது இந்த டேல வீக்கான போலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேர் தான். அவங்க தொடர்ந்து ஒரு 4 ஓவர்லாம் போட்டுருந்தாங்க. அங்கெல்லாம் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆக்சுவலாக தெரிஞ்சுது. அது மட்டும் எவிடெண்ட்டாக இருந்தது. கற்றுப்பார். ஒரே மேட்ச்லேயே வந்து சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப்பை பற்றி நம்ம வந்து ஒரேடியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடவும் கூடாது, ஒரேடியாக பாராட்டிடவும் கூடாது, இன்கேஸ் அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னா. அதனால் அவருக்கு டைம் கொடுப்போம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ பும்ரா தவிர மற்ற போலர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சிராஜோட ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸ் ரொம்ப புவராக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பும்ரா வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு, இவர் ரன்ஸை லீக் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுங்க பிரசித் கிருஷ்ணா மேலே எனக்கு. பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் சொல்ல முடியும். இஷ்டத்துக்கு எங்கேயும் போலிங் போட்டுட்டு இருந்தார். ஒரு லைனில் செட்டிலே ஆகலை. எப்படி இங்கிலாந்து போலர்ஸ் டே 1ல் போட்டாங்க அந்த மாதிரி தான் போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஜடேஜாவுக்கு பெருசாக இந்த ஒரு கண்டிஷன்ஸில் ஹெல்ப் ஆக போகிறதில்ல. ஸோ அவர் வந்து டைட்டாக போட்டுருந்தார். ஷர்துல் தாக்கூரை ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆக்சுவலாக ஸ்பெல்லே கொண்டு வந்தாங்க. அவர் ரன்னு போவார்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவரும் நிறைய நோ பால்ஸ் போடுறாருங்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் இத்தனை நோ பால்ஸ்லாம் ஆக்சுவலாக போடவே கூடாதுங்க. அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. பும்ரா அன்லக்கின்னு ஆல்ரெடி சொன்னால, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே நோ பால் போட்டார். அந்த ஒரு விக்கெட் கிடச்சிருக்கும், ப்ரூக் விக்கெட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் ஹவ் டெஸ்ட் கிரிக்கெட் கோஸ். அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள்லாம் நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓலி போப்போட ஃபென்டாஸ்டிக் 100 பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். என்னோட பிளேயிங் 11ல் நான் டெஃபினட்டாக ஜேக்கப் பெத்தல் தான் ஆடி இருப்பேன் ஓலி போப்புக்கு பதிலாக. ஆனால் பாருங்கள், அவர் வந்து செஞ்சுரி போட்டார், சூப்பராக போட்டார். இனிஷியலாக அந்த ஒரு டஃப் கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்வே பண்ணார். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பாசிட்டிவாக விளாட்னாரு தான் சொல்ல முடியும். ஈவன் ஜோ ரூட் கூட ரொம்ப நேரம் திணறிட்டு இருந்தாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் பிளேயரே அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஓலி போப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் 100 அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து ஹைண்ட் சைட்டில் பெருசாக தெரியாது, ஆனால் அது ஒரு சரியான ஒரு 100 தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அட் த சேம் டைம் டே 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஓலி போப் அந்த ஒரு 100 அப்படியே ஒரு டபுள் செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன்னா அப்படி பண்ணால் தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 150-200 ரன்ஸ் லீடு மட்டும் இங்கிலாந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வில் பி ஆன் ட்ரபிள். ஏன்னா இன்னும் கேம் நிறைய இருக்குங்க, டேஸ் நிறைய இருக்குது, ஓவர்ஸ் நிறைய இருக்குது. நான் கூட நினச்சேன் ஒரு வேளை எங்கேயாவது போய் ட்ராவில் முடியுமான்னு. எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ரிசல்ட் வருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிருச்சு. ஸோ தட் இஸ் குட் திங்கில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானேங்க வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டே 3 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் சூப்பராக பாய்ஸ்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். டே 1 இந்தியா டாமினேட் பண்ணாங்க, டே 2 இப்போ இங்கிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. டே 3ல் எந்த டீம் டாமினேட் பண்ணுவாங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பும்ராவோட மேஜிக்கல் ஸ்பெல் பற்றியும் சரி, ரிஷப் பண்ட்டோட அவுட்ஸ்டாண்டிங் 134 பற்றியும் சரி, ஓலி போப்போட சூப்பர் 100 பற்றியும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்